ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் வச்சு ஒரு டிஷ் தான். வஞ்சர மீனில் நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். இது வஞ்சர மீனில் நம்ம யூஸ்வலாக குழம்பும் ஃப்ரையும் தான் பண்ணுறோம். இது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வஞ்சர மீனுக்கு மசாலாவை எடுத்துக்கலாம். இதுக்கு மஞ்சளும் மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இதை நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே நம்ம மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மீனில் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வஞ்சர மீனை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே பாயில் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். சேம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் தட்டில். இப்போது நம்ம மீனில் இருக்க நடுப்பகுதியில் இருக்க அந்த பெரிய பெரிய முள்ளெல்லாம் நம்ம பாயில் பண்ணியிருக்கங்காட்டி ஈஸியாக வெளியே வந்துடும் நம்ம உதிர்க்கும் போது. பாருங்கள், எல்லா மீன்லேயும் இருக்கிற நடுப்பகுதி முள்ளை நான் ஒன்றா எடுத்துடுறேன். இந்த சைட்லலாம் குட்டி குட்டியாக பொடி பொடியாக முள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம இப்படி உதிர்க்கும் போது எல்லா முள்ளுமே வெளியே வந்துடும். இது குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம எல்லா முள்ளையுமே எடுத்து தான் நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். ஸோ முள்ளே இதில் இருக்காது, குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா முள்ளையும் எடுத்துட்டேன். இதை நான் நல்லா இன்னும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது பொடி மாஸ் பண்ணலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெய் சூடானதுமே கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி கோல்டன் கலரில் வரட்டும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதோட பெரிய சைஸ் தக்காளி 1 நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போதும். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய சைஸ் தக்காளிங்கிறது நான் 1 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதோட பெப்பர், சீரகத்தூள், மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வணங்கி வரட்டும். தக்காளியெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. தக்காளி நல்லா மசியாக வணங்கியிருக்கு. அவ்வளோதான். இதோட இப்போ நம்ம ஒரு 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டை ஆட் பண்ண வேண்டாம் இந்த மசாலாவோட, நம்ம அப்படியே மீன் ஆட் பண்ணிக்கிறனால ஆட் பண்ணிக்கலாம். நான் முட்டை ஆட் பண்ணி செய்கிறேன். இந்த முட்டையோட தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம நல்லா முட்டையோட நல்லா இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா பொடி மாஸ் மாதிரி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம உதுத்து வச்சுருக்கிற வஞ்சர மீனை பாருங்கள் நல்லா உதுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அதிகம் வேக வைக்கணும், நம்ம வணக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே இந்த
மீன் பொடிச்சு மீனோட மிக்சர் அளவுக்கு பரட்டி எடுத்தால் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம இன்னும் பாயில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம வஞ்சர மீன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வஞ்சர மீன் புட்டுன்னு சொல்லலாம். இது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. வஞ்சர மீனில் மட்டும் இல்லை, மித்த மீன்களை கூட இதே மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணி பாயில் பண்ணி முள் எடுத்துகிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வெறும் ரச சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.